ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ தாங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே குளிக்கலை, ரெஃப்ரெஷ் ஆகலை, எதுவுமே பண்ணலைங்க. ஏன்னா வீட்டுக்கு வரும்போதே 5:50. இதுக்கு மேலே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இருட்டிரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அறுவடை பண்ணணும்னு காலையில் நினைக்கிறேன், சாயந்தரம் நினைக்கிறேன், டைமே இல்லை. அதனால் ஓடி வந்துட்டேன் எங்கள் மாடிக்கு. ஸோ நான் என்ன அறுவடை பண்ண போகிறேன், இருட்ட முன்னாடி எவ்வளோ அறுவடை பண்ண முடியுதோ அவ்வளோ மட்டும் பண்ணுறேன். அப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் நாளைக்கு பண்ணுவோம், சரிங்களா? அறுவடைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு குட்டியாக 2 சிவப்பு வெண்டை பறிச்சிட்டேன்னா ஒரே ஒரு நெய் கத்திரிக்காய், அப்புறம் இந்த ஒரு யாராவது கேமராமேன் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், வரலைன்னா இருந்துக்கோ. கேமராமேன் இருந்தாங்கன்னா இப்போ நம்ம அழகாக நிதானமாக நம்ம பக்கி குளமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு கையில் இத்தனை வெண்டைக்காய் இருந்திருக்கே பறிக்கலாம். நமக்கு வந்தோன்னே அவங்கக்கிட்ட கேட்டேன், வரீங்களா மாடிக்குன்னு. இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்கேன், அதுக்குள்ளே மாடிக்கா போத்தா அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். நம்ம தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் எப்படியோ 2 பெருசு கிடந்திருக்கு, பார்க்காம விட்டுருந்துருக்கனே. இங்கே பாருங்க, அச்சிச்சோ கீழே விழுந்துட்டேடி செல்லமே. நான் எப்படி எடுப்பேன் உனிய? 4 பச்சை வெண்டை, 2 சிவப்பு வெண்டை பறிச்சாச்சு. அடுத்ததா என்ன பறிக்கலாம்? அவரைக்காய். டபுள் கலர் கோழி அவரை. மேலே போகாத ஒட்டியா எட்ட மாட்டுக்கு போ. உச்சிச்சோ, என்ன கீழே விழுந்து கிடக்குறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது என்னால். அந்த பக்கம் கோழி அவரையும் வெட்டாதே. வீடியோ எடுத்துகிட்டே இங்கே பாருங்கள், முள்ளுங்க கீழே விழுந்து கிடக்குது. சரி இருக்கட்டும், 4 தான் பறிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் மேலே கிடக்குது, அப்புறமா தான் பறிக்கணும். சரி, அடுத்து கோவக்காய் பறிப்போம் வாங்க. ஈஸியாக இருக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே போகணும் பார்த்தீங்களா? அந்த உள்ளுக்குள்ளே போகிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இருட்டிட்டுன்னா பயமாக இருக்கும். ஸோ என்ன பயம், ஓனாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே இருந்துட்டு. நம்ம கையை விட்டாலும் நவ்வளவே மாட்டாங்க, அதுக்கு தான் பயம், வேறு என்ன பயம்? இங்கே பாருங்க, இல்லை வேஸ்ட்டெல்லாம் கிடையாது, எதுவுமே வேஸ்ட்டு தான். எல்லா பக்கமாக இருந்தேன் அப்படி. சிச்சோ, நிறைய இந்த மழை காலம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். நடக்க கூட விட மாட்டேங்கிங்கடா, சேலையெல்லாம் கிழிச்சிருந்தீங்க போலயே. சாரி கட்டிட்டுலாம் உள்ளே வந்தால் சாரி பிடிச்சி இழுக்குதுங்க பாருங்க. அம்மா என்ன சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த காய் பறிக்கிறதுக்கு சாயந்தரம் வந்துட்டு குளிச்சு ஒரு 5 மணிக்கு வந்தோம்னா குளித்து ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு நைட்டியோ சுடியோ போட்டுக்கிட்டு மேலே வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்கடிச்செல்லாம் கோவக்காய் இவ்வளோ பறிச்சிருக்கேன். அவசரமாக பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இருட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேகமாக பறிக்க முடியுமோ பறிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் பறிச்சிருப்பேன், இன்னொரு நாளைக்கு கூட அடுத்து பறிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் கத்திரிக்காய்க்கு முன்னாடி முருங்கைக்கீரை பறிச்சிக்கலாம். நாளைக்கு முருங்கைக்கீரை பொரியல். இங்கே பாருங்க, வந்து வீடியோ எடுங்களேன், நான் பறிக்கிறேன்.
ஒரு கையிட்டு முருங்கைக்கீரையை பறிச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், வாங்கன்னு கூப்பிட்டாலும் அந்த ஒரு சீரியஸ்லாம் புரிய மாட்டேங்குது. நாளைக்கு பூவோடு போட்டு வைக்க போகிறேன். முருங்கைக்கீரை பூவோட போட்டு வச்சாதான் நல்லா இருக்கும். அக்கி கோலமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஓடோடி வந்துட்டு காய் பறிச்சிட்டு தான் போய் குளிக்கிறதுன்ட்டு. போதும்ல 3 பேருக்கு போதாதான், இன்னும் கொஞ்சம் பறிக்கலாம். ஓட போட்டு போதும், 3 பேர் கரெக்டாக வரும். அடுத்து நம்ம கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம், நிறைய இருக்குது. என்ன கத்திரிக்காய் வைக்க போகிறோம், அதனால் பிஞ்சையும் பறிக்கிறேன். பூச்சி மருந்து அடிக்கலை. இப்போ ஒரு 2 வாரமா மழை பெஞ்சதுனால எதுவுமே பெஸ்டிசைடு கொடுக்கல. நிறைய புழுக்கள் அழகா ஜம்முன்னு போய் இங்க இருந்து 2 நாளா பறிக்கணும்னு நினைச்சிட்டு பறிக்காமலே இருந்துட்டேன். லேசா எல்லோவாவும் ஆயிட்டு இது பாருங்க, எல்லாமே எல்லோவாவும் ஆயிருக்காங்க, பூச்சியும் விழுந்திருக்காங்க. இதுக்கு மேல இதை விட்டு வைக்க கூடாது. கத்திரிக்காவை பூச்சி விழுந்த இடம் போக மற்ற இடத்தெல்லாம் சமைச்சிட்டு வச்சுட்டு துணியாவது போடணும், ஒரு வழி இல்லை. நிறைய ஒம்பா போச்சு. பாருங்க புழுவை பாருங்க எவ்வளவு. நான் அதுக்கு இதை வச்சுட்டு வரேன், வச்சுட்டு வந்து அப்புறம் தேடுவோம். கை கொள்ளாம சரிக்கா இதுல பாருங்க சுத்த விழுந்திருக்கு, மஞ்சள் ஆயிருக்கு. ஏன்னா 2 நாள் பறிக்கிறது டிலே ஆனதுனாலதான் இந்த பிரச்சனை. தினமுமே பறிச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி இந்த மாதிரி கத்திரிக்காய் நிறைய வந்துருதா, விடும்போது பழுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் எங்களுக்குள்ள அவரைக்காய் இருக்கு, அதையும் பறிச்சிடலாம் வாங்க. ஓகே, இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு, அதனால ஒரு 6-7 காய் தான் இருந்திருக்கு. அடுத்து பீக்கங்காய் பறிச்சிருக்கல, அது காலையில பறிச்சு. அடுத்து வேற காலையில இது பறிச்சாச்சு, அதனால இப்போதைக்கு வேண்டாம். இதுவும் இருக்கான். சரி, செடி அவரே ஒரு 2-3 இருந்தது, வாங்க அதை பறிச்சுக்கலாம். பாஸ் பண்ணுங்க. இந்த பக்கம் கொஞ்சம் கிடந்திருக்கு, அதையும் பறிச்சாச்சு. சரி, இங்க வாங்க. இங்க ஏதாவது அவரைக்காய் வந்து ஏற்கனவே வீட்டுல பறிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு பொரியல் அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கு. பெருசா யுக்கியா சாம்பார்ல போட்டுற அளவுக்கு
எல்லாமே சின்னது. இந்த ஒண்ணு இருக்கு பெருசு. ரெண்டு எல்லாம் பிஞ்சா இருக்கு. இந்த ஒண்ணு இருக்கும். மொத்தம் பிஞ்சு தானே. ஏற்கனவே ஒரு 10 காய் பறிச்சு வீட்டுல இருக்கு. அவசரத்துல எதுவுமே எடுத்துட்டு வரல. கூட கிட ஒண்ணு எடுத்துட்டு வரல. எல்லாம் வாங்கி வச்சு என்ன செய்யறது, இது அவ்வளவுதான். இது அவ்வளவுதான். நீ அடுத்து என்ன பறிக்கணும்னு யோசிக்கிறேன். டீ போடுறதுக்காக செம்பருத்தி பறிச்சாச்சு. 2 பூ. அதுக்கப்புறம் இங்க வாங்க, இதுக்குள்ள நின்று இருக்கான்னு பாக்குறேன். சங்குப்பூ. ஏய், சங்குப்பூ முடிஞ்சிச்சு போல. சங்குப்பூவே காணோம். பீஸாவது 2 பீஸ் இல்லையா? அவ்வளவுதான். சங்குப்பூ இல்ல இன்னைக்கு. இதெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டாதான் அடுத்த ரவுண்டு தடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் ஒரு 3/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பாருங்க, சிவப்பு வெண்டை, பச்சை வெண்டை, அதுக்கப்புறம் கோவக்காய் இந்த அளவுக்கு, முருங்கைக்கீரை, அவரைக்கால செடி அவரையும், டபுள் கலர்ல இருக்கக்கூடிய கோழி அவரையும் பறிச்சிருக்கேன். 2 டீ போடுறதுக்காக செம்பருத்தி பூக்கள் பறிச்சிருக்கேன். இவ்வளவுதான் இன்னைக்கு அறுவடை. ஏன்னா கொஞ்சம் இருட்டிடுச்சு. இதுக்கு மேல இதுவே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. இருட்ட முன்னாடி அறுவடை பண்ணணும்னு சொல்லியே வேகமா ஓடி வந்தனால டென்ஷனா இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அறுவடை இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க ஆர்வமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங்.